பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனுடைய பெரிதான கிருபையின் கரம் நம்மோடு கூட நம்மை நடத்தட்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தையின் மூலமா நம்மோடு பேச போகிறார். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் எவர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம். எனக்கு எதிராய் ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது பாஸ்டர். உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் எனக்கு எதிராய் ஒரு கூட்டம் எழும்புது. எனக்கு எதிராய் ஒரு மனிதன் எழும்பியிருக்கு. துஷ்ட ஆமான் எழும்பியிருக்கிறான். என் வேலை ஸ்தலத்துல நான் நேர்மையாய் நடக்கிறேன், ஆனால் அங்கு ஒரு மனிதன், அங்கு ஒரு சில நபர்கள் எனக்கு எதிராய் கூட்டம் கூடுகிறார்கள். என் வியாபாரத்துல நேர்மையாய் செய்கிறேன், ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜனங்கள், சத்துருக்கள் எனக்கு எதிராய் எழுப்பி கூட்டம் கூடுகிறார்கள். ஆண்டவருக்காய் உண்மையாய் தியாகமாய் ஊழியம் செய்கிறேன், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், எனக்கு எதிராய் கூட்டம் எழும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அந்த கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் இல்லை. அப்ப யாரால் கூடுகிற கூட்டம்? எதிராளியான பிசாசாக நமக்கு எதிராய் மனிதர்களை எழுப்புகிறான், ஜனங்களை எழுப்புகிறான், அதிகாரிகளை எழுப்புகிறான். ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு எதிராக யார் கூடினார்களோ, யார் எழுப்பினார்களோ அவர்கள் என்ன செய்வாங்களா? நம் பட்சத்தில் வருவார்கள். எந்த மனிதன் நமக்கு எதிராக எழுப்பினானோ அவன் நம்மிடத்துல வந்து நமக்கு ஆதரவாய் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதாங்க ப்ராஃபஸி, அதான் அற்புதம். ஆண்டவர் செயல்கள் அப்படித்தான் இருக்கும். எந்த மனுஷன் நம்முடைய ஊழியத்தை கெடுக்க நினைச்சானோ அவனை கொண்டே நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த மனிதன் நம் குடும்பத்தை கெடுக்க நினைத்தானோ, எந்த ஜனங்கள் நமக்கு எதிராக எழும்பி நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல நம்மை கெடுக்க நினைச்சாங்களோ, அவமானப்படுத்த நினைச்சாங்களோ, அந்த மனிதர்களை கொண்டே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் வித்தியாசமானவர், வித்தியாசமானவைகளை செய்கிறவர், எண்ணி முடியாதவைகளை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குதா? அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குதா? கர்த்தர் அந்த மனிதனை கொண்டே, அந்த மனுஷியை கொண்டே, அந்த கூட்டத்தை கொண்டே உங்கள் பக்கமாய் கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர் தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீ இருக்கிறியான்னு பார்த்துடலாம். இந்த வேலை ஸ்தலத்துல நீ இருந்தினா என்ன நடக்குன்றதை பாரு. அப்படி சொன்ன மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் சிதறடித்து அவர்கள் கையாலே எனக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது ஆண்டவராலே கூடுகிற கூட்டம் இல்லை, சத்ருவினாலே கூடுகிற கூட்டம். அந்த கூட்டம் நம் பக்கத்துல வந்து நம் சார்பிலே நின்று நமக்காக உதவிகளை செய்ய கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். அற்புதத்தின் தேவன் அப்படியே செய்வார். உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எதிராக எழும்பின மனிதன் என் சார்பில் வரும்படி உதவி செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்கு தத்தத்தின் படி நடத்துங்கன்னு பாருங்க, அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கண்ணு மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டம் அவர்கள் சார்பில் வந்து நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.